அது ஒரு வரலாற்று ஆவணமாக, வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்திருக்க வேண்டும். நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு அக்கறையினம் காரணமாகத்தான் அந்த வரலாற்றை பேண முடியவில்லை. நீங்கள் அதிலே விவரமாக அந்த தொல்லியல் திணைக்களத்திலே அனுமதி தொடர்பில் அந்த அனுமதி விவகாரம் காலம் நீண்டு கொண்டு சென்றதனால் அந்த கட்டிடத்தினுடைய பராமரிப்பு இல்லாததனால் அங்கே உடைவுகள் ஏற்பட்டு பின்னர் அது உடைக்கப்பட்டதாக நீண்ட ஒரு விவரணத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். ஒரு வரலாற்று பார்வையை கொண்டவராகவும் ஒரு கட்டிட கலைஞராகவும் உங்களுக்கு அதிலே வருத்தம் இருக்கின்றதா? இந்த கட்டிடத்தை இழந்து விட்டோமே என்றதிலே ஒரு வருத்தம் இருக்கின்றதா? நிச்சயமாக அது அது ஒரு முக்கியமான கட்டிடம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இப்ப நீங்கள் பார்க்கலாம் பல அந்த காலத்து கட்டிடங்கள், இன்றைக்கு இருக்கிற கட்டிடங்கள் அதுவும் சேதமான நிலையில இருக்குது. இப்ப உதாரணமாக நீங்கள் பழைய கச்சேரி கட்டிடத்தை நீங்கள் பார்க்கலாம். அதே போல பல்வேறு கோட்டைக்குள்ள இருக்கிற சில கட்டிடங்கள் அப்படி போன்ற இதுகள் எல்லாம் அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனால் இந்த கங்கா சத்திரம் என்றது மக்களோடு நேரடியான தொடர்பு, மக்களினுடைய அந்த காலத்து உள்ளூர் மக்களினுடைய வாழ்வியலோடு நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்த அந்த கட்டிடத்தினுடைய அமைப்பு ஒரு மேற்கத்திய கட்டிடக்கலை பாணியில் அமைந்திருந்தாலும் கூட அதனுடைய செயற்பாடுகள், அது அது அங்கே இருந்த பலவிதமான வசதிகள் எல்லாம் எங்களுடைய மக்களினுடைய தேவைகளோடு தொடர்பட்டிருந்தது. நீங்கள் பார்க்கலாம், அதற்குள்ளே ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒன்று இருந்தது. அதை விட நிறைய சமயம் சார்ந்த ஓவியங்கள் இருந்தன. அதெல்லாம் இப்ப இப்ப இருந்திருந்தா பல பல ஆண்டுகள் பழைய ஓவியங்கள் அவையெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், எங்களுடைய யாழ்ப்பாண பகுதிகளில் பழைய ஓவியங்கள்ல காண்பது மிக மிக அரிது. இப்படியான ஓவியங்களையும் இப்படியான கட்டிடத்தையும் இப்படியான எங்களுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு 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 நிறுவனம், ஒரு கட்டிடம், அதை ஏன் நாங்கள் இழந்தோம் என்பது எனக்கு என்றால் புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அது தற்செயலாக நிகழ்ந்த ஒரு விஷயம் அல்ல, இல்லாட்டால் ஒரு ஒரு விபத்தும் அல்ல. இது நாங்கள் வேணுமென்றே இடிச்சதுதான். இது மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தகாத ஒரு விஷயம் என்றுதான் நான் எப்பவும் கருதி கொள்கிறேன். நிச்சயமாக ஒரு சமூகத்திலே வரலாறு தொடர்பான ஒரு பிரச்சனை இல்லாதனுடைய ஒரு வெளிப்பாடு என்று கூட சொல்லலாமா? உண்மைதான். போதிய அளவு விழிப்புணர்வு இன்று வரையும் அதே நிலைமைதான் தொடர்கிறது. இன்னும் எத்தனையோ முக்கியமான கட்டிடங்களை எல்லாம் இடிந்து போக விடுகிறார்கள், இல்லாட்டா அதுகளை மற்றவர்களுக்கு தெரியாமல் அழித்து விடுகிறார்கள், வேறு வேறு பயன்பாடுகளுக்கு உட்படுத்துறதுக்காக. இப்படியே போய்கொண்டிருக்கிறது. அதாவது சரியான விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலைமையைத்தான் நாங்கள் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம்.